காசாவில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 200-ஐ நெருங்குவதாக அப்பிராந்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் தாக்குதல் தொடங்கிய நாளிலிருந்து வசிப்பிடங்களை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து வரும் காசா மக்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதில் சிக்கல். உணவுப் பொருட்கள் கிட்டாமல் குழந்தைகள் மடியும் நிலை தொடர்கிறது. புதன் காலையோடு முடிவடைந்த 24 மணி நேரத்தில் உணவின்றி 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் பசிப்பிணியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது 193ஆக அதிகரித்துள்ளது. இதில் 96 பேர் குழந்தைகள் என்பதுதான் கொடூரத்தின் உச்சம். உதவிப் பொருட்கள் அடங்கிய லாரிகள் காசா பிராந்தியத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. சில பகுதிகளில் விமானங்கள் மூலம் உணவுப் பொருட்கள் போடப்படுகின்றன. ஆனால் காசா பிராந்தியத்தில் உள்ள மக்களின் பசிப்பிணியை போக்க இப்பொருள்கள் போதுமானதாக இல்லை என்கின்றன ஐக்கிய நாடுகள் அவையும் உதவிகளை வழங்கி வரும் தன்னார்வ அமைப்புகளும். 2023 அக்டோபர் 7 இருதரப்பு மோதல் தொடங்குவதற்கு முன்பு வரை காசா பிராந்தியத்திற்குள் நாள்தோறும் 500 ட்ரக்குகளில் உதவிப் பொருட்கள் சென்றன. ஆனால் தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்ட போது உணவுப் பொருட்கள் செல்லும் வழிகள் அடைக்கப்பட்டன. சர்வதேச சமூகத்தின் தொடர் அழுத்தத்தின் காரணமாக கடந்த ஜூலை 27 மீண்டும் உதவிப் பொருட்கள் காசா பிராந்தியத்திற்குள் அனுமதிக்கப்பட்டன. அந்த வகையில் ஜூலை 27 தொடங்கி தற்போது வரை 769 ட்ரக்குகள் மட்டுமே காசாவிற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. அதாவது சராசரியாக நாள் ஒன்றுக்கு 84 ட்ரக்குகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் கடல் போன்ற தேவைக்கு சிறு துளியை கொடுப்பது போல என்கின்றன சர்வதேச துண்டு நிறுவனங்கள். மேலும் உணவு தேடிச் செல்வோர் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு அமெரிக்கா, இஸ்ரேல் உதவியோடு காசா பிராந்தியத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள உதவி வழங்கும் மையங்களை உடனடியாக மூட வேண்டும் எனவும் சில அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. எல்லா மக்களுக்கும் அடிப்படை தேவையான உணவு தடையின்றி காசா மக்களுக்கு கிடைக்க வழியை உருவாக்க வேண்டியது சர்வதேச சமூகத்தின் கடமை. புதிய தலைமுறைக்காக கண்ணன் ஆறுமுகம்.